எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு பெரும்பாலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இலங்கையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதா என்பது தொடர்பாக அரசியல் ஆய்வாளர்கள் இப்பொழுது கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்தோடு இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற மற்றொரு பிரச்சனையாக இது சுரேஷ் சலே கொல்லப்படுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம். இன்று உலகமே ஒரு அச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும். 2 நகரங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. டெல் அவிவ் மற்றும் தெஹ்ரான் போன்ற நகரங்கள் இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. விமான சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு சேவை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றன. உலக நாடுகளே ஏதோ ஒரு பெரிய பயங்கரம் நடக்கப் போவதாக அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு சில மக்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் கூட தங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு சில பொருட்களை வாங்கி வைப்பதற்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், இந்த பொருளாதாரத்திலே பெரியதொரு அடி விழப்போகிறது. 2 நாடுகள் சந்தித்துக் கொள்கின்ற இந்த மாபெரும் போர் காரணமாக. இவைகள் தொடர்பாக முற்றுமுழுதாக ஆராயப்போகிறோம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வரலாம். என்னவென்று சொன்னால், இலங்கையிலே எங்கள் கழுத்துக்கு பக்கத்திலே ஒரு போர்க்கப்பல் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்க்கப்பல் தகர்க்கப்பட்டது இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கே தெரியாது என்று சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சாமர சம்பத் தசநாயக்கா ஒரு கேள்வியை கேட்கின்ற வேளையில் தான் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது மக்கள் பலருக்கு தெரிய வந்திருக்கிறது. எங்கள் கடலில் இருந்து அண்மித்த தூரத்திலே சர்வதேச கடற்பரப்பிலே தான் இவை இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்பத்திலே இவை இயந்திர கோளாறாக இருக்கலாம் என்று நோக்கப்பட்டிருந்தாலும் கூட பென்டகன் அதற்குரிய உரிமையை கோரியிருக்கிறது. தங்களால் தான், அதாவது தங்களிடம் இருக்கின்ற நீர்மூழ்கி படகினால் தான் இவை அடித்து துவம்சம் செய்யப்பட்டிருக்கின்றன என்று பென்டகன் இப்பொழுது உரிமை கோரியிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இலங்கையிலும் இந்த ஆபத்துக்கள் ஏற்பட போகின்றனவா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. அதே வேளையில் இன்னும் ஒரு கப்பல் இலங்கை துறைமுகத்திலே தரித்து நிற்கிறது. ஈரானிய கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பிலே தரித்து நிற்கின்ற என்கின்ற ஒரு விடயமும் அரசல் புரசலாக இப்பொழுது பேசப்படுகிறது. ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. அப்படியானால் உங்கள் பலருக்கு தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலிலே அமெரிக்காவால் செலவு செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. ஈரானின் இந்த தாக்குதலில் பல்வேறுபட்ட இராணுவ தளங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த நாடுகளோடு தொடர்பு கொள்கின்ற ஈரான் அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் உங்களை தாக்கவில்லை, உங்கள் நாட்டிலே இருக்கின்ற அமெரிக்காவினுடைய பலத்தைத்தான் குறைத்து வருகிறோம் என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அருகில் இருக்கின்ற நாடுகள் ஒன்றும் சும்மா நாடுகளல்ல, எல்லாமே எண்ணெய் வளம் கொளிக்கின்ற செல்வம் நிறைந்த நாடுகள். ஒரு சாதாரண நெருப்பு பிடித்தாலே பற்றி எறியக்கூடிய பல்வேறுபட்ட இடங்கள் ஈரானை சுற்றி இருக்கின்றன. சவுதி அரசாங்கமும் தாக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரசாங்கம் அதற்கு எதிர்வினை ஆற்றப் போகிறேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த ஈரானிய கப்பல் இலங்கைக்குள் ஏன் வந்தது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. கடற்படைக்கு கிடைத்த ஒரு அவசர அழைப்பின் பேரிலே தாங்கள் காப்பாற்ற சென்றோம் என்பது போன்று கடற்படை உத்தியோகபூர்வமாக தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். கப்பல் இருந்தது என்று தாங்கள் அங்கே போய் பார்த்த வேளையில் கப்பல் இருந்ததற்கான எந்தவித தடயங்களும் இல்லை. ஒரு சில எண்ணெய் கசிவுகளும் உயிரற்ற உடல்கள் 1-2 உயிரோடு ஒரு சில உடலங்களும் அங்கே மிதந்து கொண்டிருந்தன என்றே சொல்லப்படுகிறது. அப்படியாக இருக்கிறது அந்த நீர்மூழ்கி கப்பலின் பலம் பொருந்திய தாக்குதல். இந்தியாவிலே தனது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு சர்வதேச கடலிலே பயணித்துக் கொண்டிருந்த இந்த கப்பல் தான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 2ஆம் உலக மகா யுத்தத்திலே தகர்க்கப்பட்ட கப்பல்களுக்கு பிந்திய தகர்ப்பாக பார்க்கப்படுகிறது. மிக பெரும் தகர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆழ ஊடுருவி நீருக்குள்ளே நீர்மூழ்கி கப்பல் மூலம் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது
இந்த தாக்குதல் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக இலங்கையினுடைய கடற்படை பேச்சாளர் சரியான தகவலை தெரிவிக்கவில்லை. தங்களுக்கு கிடைத்த அவசர தகவலின் அடிப்படையிலே தாங்கள் அங்கே சென்று விமானப்படையின் உதவியோடு மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம் என்பது போன்றுதான் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அல் ஜசீரா தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் 80 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் 32 பேர் காப்பாற்றப்பட்டு ஹரவாப்புட்டிய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கடற்படை ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. அதிலும் ஒரு சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், இலங்கையிலோ அல்லது சர்வதேச கடலிலோ ஏதாவது ஒரு கடற்பரப்பிலிருந்து எந்த ஒரு நாடு உதவி கேட்டாலும் மனிதாபிமான அடிப்படையிலே உதவி செய்ய வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு இவர்களுக்கு இருக்கிறது என்று அந்த கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தான் கடற்படையும் வான்படையும் இணைந்து இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். என்னவென்று சொன்னால், ஈரானிய அரசாங்கம் தன்னை சுற்றி இருக்கின்ற நாடுகளுக்கு அமெரிக்காவிற்கு உதவி செய்ய வேண்டாம் என்றும் வான்பரப்புகளை அவர்களுக்கு வழங்க வேண்டாம் என்றும் தெரிவித்து சாராமரியான தாக்குதல்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற நிலைமையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோபம் உச்சத்துக்கு சென்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் இன்றைய தினம் இலங்கை கடற்படையும் விமானப்படையும் மேற்கொண்டிருக்கின்ற இந்த உதவி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த கோபம் அடைந்திருப்பதாக ஒரு சில ஊடகங்கள் தகவலை வெளியிட்டிருக்கின்றன. அப்படி பார்க்க போனால் இந்த கப்பலை காப்பாற்றியதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீதும் தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறாரா என்கின்ற ஒரு அச்சம் இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. அது தவிர இன்னும் ஒரு போர்க்கப்பல் இலங்கையிலே தடுத்து நிற்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இலங்கை பட்டும்படாமல் 2 நாடுகளோடு ஒட்டியும் உறவாடாமலும் இருப்பது போன்று ஒரு கருத்தை காண்பித்து வருகின்ற இந்த வேளையில் இந்த தாக்குதல் சம்பவம் உண்மையிலேயே இலங்கை கடற்படையினருக்கு ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் தெரியாது என்றே சொல்லப்படுகிறது. சென்று பார்த்த வேளையில் தான் அங்கே கப்பலும் இல்லை, கப்பல் இருந்ததற்கான தடமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் மனிதாபிமான உதவி அடிப்படையில் அவர்கள் காப்பாற்றப்பட்டு கரை வந்திருக்கிறார்கள். இதன் பிற்பாடு இனி என்ன நடைபெறப் போகிறது என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மற்ற நாடுகளைப் போன்று இலங்கையில் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது தவிர இலங்கையில் இருக்கின்ற தூதரகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இலங்கை அரசாங்கத்துக்கு இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், தூதரகங்கள் இப்பொழுது தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கின்ற தங்களது தூதரகங்களில் இருக்கிற மக்களை வெளியேறுமாறு அமெரிக்கா பணித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே வாழ்கின்ற மக்களை வெளியேறுமாறு அமெரிக்கா பணித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க தூதரகங்கள் குறிவாக்கப்பட்டு ஈரானால் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் எதை காட்டப்போகிறது என்பது தொடர்பாக இலங்கையர்கள் மத்தியிலும் புலம்பெயர்ந்திருக்கின்ற இலங்கை மக்கள் மத்தியிலும் ஒரு அச்ச உணர்வு இப்பொழுது ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. சரி, இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பக்கம் போர் மேகங்கள் சூழ்ந்து நாடு இப்படி போய்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் விசாரணையில் இருக்கின்ற சுரேஷ் சலே தொடர்பான ஒரு செய்தி ஒன்று இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலையை சிறையிலே கொலை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட குழப்பகரமான செய்திகள் இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. சுரேஷ் சலையை வெளியே விசாரணைக்கு அழைத்துச் செல்கின்ற வேளையிலோ அல்லது அவருக்கு வழங்கப்படுகின்ற உணவில் நஞ்சை கொடுத்தோ அவரை கொலை செய்வதற்கான பாரிய திட்டம் இருப்பதாக அவரது மனைவி சிஐடி பணிப்பாளரிடம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே இவருக்கு நாங்கள் வீட்டில் இருந்து சமைத்து வருகின்ற உணவையே கொடுக்க போகிறோம் என்பது போன்று சிஐடி பணிப்பாளரிடம் இப்பொழுது ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் கைது செய்யப்பட்டிருப்பது பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே சிஐடி பணிப்பாளர் தான் நினைத்தது போன்று எந்த முடிவுகளையும் எடுத்து அதை செயல்படுத்த முடியாது. எனவே அவர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது என்றால் நீதிமன்றம் இன்னொரு வகையான ஒரு பணிப்புரையும் அவர்களிடம் விடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலையை தங்களது சட்டத்தரணிகள் சந்திக்க வேண்டும் என்றும் அவரை சந்திக்கின்ற சட்டத்தரணிகள் மிக ரகசியமான முறையிலே அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அவரை சந்திக்கின்ற வேளையில் அங்கே போலீசாரோ புலனாய்வாளர்களோ இருக்கக்கூடாது என்பது போன்றும் அவர்களது குடும்பத்தினர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு உள்ளே என்ன நடைபெறுகிறது என்பது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் யாருக்கும் தெரியாது. ஏன் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது யாருக்கும் சொல்லப்படவும் இல்லை.
ஆனால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலோடு சம்பந்தமாகத்தான் இவரை கைது செய்திருக்கிறோம் என்று அரசல் புரசலாக ஒரு சில கதைகள் வெளியே உலாவித்திருக்கின்றன. அவற்றை மட்டுமே ஊடகங்கள் காவித்திருக்கின்றன. இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு என்ன நடைபெறுகிறது என்பதை அறிவதற்கு இவரது குடும்பத்தினர் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களது ஆர்வத்தை தூண்டுகின்ற, அவர்கள் என்ன நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்கின்ற அந்த பாணியிலே அவர்களது சட்டத்திறனிகளை வைத்துக்கொண்டு அவற்றை அறிவதற்கு இவர்கள் முயற்சிகள் செய்கிறார்கள். அல்லது சட்டத்திறனிகள் மூலமாக அவங்க என்ன இடம்பெறுகிறது, அதற்கு என்ன பதில்கள் சொல்ல வேண்டும், அல்லது இவற்றை சொல்லுங்கள் என்பது போன்று சட்டத்திறனிகள் சில ஆலோசனைகளை அவருக்கு வழங்குவதற்கு குடும்பத்தார் முயற்சிகளை மேற்கொள்கிறாரா என்கின்ற ஒரு கட்டமும் இப்பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு விடயம் மட்டும் புலனாகிறது. இந்த விஷம் வைத்து கொல்லப்பட போகிறார் என்கின்ற செய்தி கட்டுக்கதையாக இருக்கலாம். இப்படியான ஒரு சம்பவம் இலங்கையில் நடைபெற்றதாக எனக்கு தெரியவில்லை. இனி நடைபெறுமோ தெரியாது. ஆனால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு கதையை சொன்னால் இவர்கள் சட்டத்திறனிகளை சந்திக்க அனுமதிப்பார்கள். எனவே 90 நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க முடியுமே ஒழிய இவ்வாறான உதவிகள் வழங்கப்படுமா என்பது யாருக்கும் தெரியாது. எனவே இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே சந்திக்கலாம். யுத்தமற்ற ஒரு பூமி மலர அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.